ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக் மை ஷோவில் வந்து எப்படி ஒரு டிக்கெட்டை புக் பண்ணுறது அப்படின்றது நம்ம தமிழ் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு இதுதான் ரிவ்யூ மூவி ரிலேட்டடாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ புக் மை ஷோ அப்படின்றத வந்து கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியூ யூஸராக இருந்தால் லாகின் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். ஸோ லாகின் பண்ண பிறகு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீஸ்ட், கேஜிஎஃப் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து கேஜிஎஃப் கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கேஜிஎஃப் கிளிக் பண்ணி வந்து கூட எக்ஸாம்பிள் காமிக்கலாம். பீஸ்ட்டும் பண்ணலாம். நம்ம ரெண்டு மெத்தட்லையும் பார்க்கலாம் எப்படின்ட்டு. ரெண்டும் ஒரே மெத்தட் தான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேலே மூவி, ஸ்ட்ரீம், ஸ்போர்ட்ஸ், காமெடி ஷோ, ஆன்லைன் ஈவெண்ட்ஸ், ஒர்க் ஷாப் அண்ட் எவ்ரி திங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை சிஆல் கொடுத்து நம்ம ஒன்றா கூட வந்து பார்த்தோன்னா நம்ம ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸு எங்கே நடக்குது எல்லாமே வந்து வித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனோட லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று நம்ம தெளிவாக நமக்கு என்ன வேணுமோ அதை சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மூவிஸ் ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து மூவிஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வெள்ளூர் 3 மூவிஸ், அதாவது நம்ம லொக்கேஷன் எங்கே கொடுக்குறோமோ அது ஏற்ற மாதிரி வரும். ஸோ நம்ம தமிழ் வேணும்னா தமிழ் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ தமிழ் செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து இப்போ தேட்டர்ஸில் வந்து போகிறது பார்த்திங்கன்னா அதாவது RR போகுது, கேஜிஎஃப் அண்ட் தென் பீஸ்ட்டு போகுது. ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம பீஸ்ட்டை வச்சா கிளிக் பண்ணலாம். ஸோ நம்ம தளபதி ஃபேனை வச்சா கிளிக் பண்ணி பண்ணுவோம். அதாவது நான் தளபதி ஃபேன், ஸோ அதை வச்சு பண்ணலாம். ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன், மூவியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது 2D அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஐமேக்ஸு 2D அண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த படம் 2D. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் RRR போனீங்கன்னா இது வந்து 3D இருக்கும். 2Dயும் இருக்குது, ஐமேக்ஸ் இருக்குது அண்ட் 3Dயும் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் இருக்குது, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, தமிழ். அண்ட் தென் வந்து டியூரேஷன் ஆஃப் மூவி லென்த் வந்து பார்த்திங்கன்னா 3 hours 2 minutes. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மூவி என்ன ஜார்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், ட்ராமா, ஹிஸ்டாரிக்கல் பீரியட் பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மூவி ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா 25 March 2022. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா RRனா அந்த ஸ்டோரி என்ன அப்படின்றத வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து கேஸ்ட்லாம் யாரெல்லாம் ஹீரோ நடிச்சிருக்காங்க அவங்க பேரை சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா க்ரீவ் மெம்பர்ஸ்லாம் யார் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ் பார்த்திங்கன்னா 5,10,000 ரிவ்யூஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரிவ்யூஸை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளோ பேர் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து ஆர்ட் வைஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து இது மினிமைஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். அண்ட் தென் 90% வந்து ஆர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ரேட்டிங்கும் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவ்யூஸை பார்த்துட்டும் போகலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ட்டுக்கு 73% தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கேஜிஎஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 94% கொடுத்துருக்காங்க. கேஜிஎஃப் தான் சும்மா வெறித்தனமாக போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ரேட்டிங் கொடுக்கணும். ரேட்டும் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம எவ்வளோ ஆர்ட் வேணுமோ அதை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம 100% கொடுத்துட்டு அண்ட் தென் வாட் டிட் யூ லவ், என்ன நீங்கள் அந்த மூவியில் பிடிச்சிருக்கீங்க, அது வந்து பிளாக் பஸ்டராக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து ஆசம் ஸ்டோரி, அன்பிலீவபிள், அண்ட் தென் இன்ஸ்பைரிங், ராக்கி பாய்ன்றதுனால ராக்கிங். அண்ட் தென் வந்து கீழே எதனா டைப் பண்ணோன்னா சூப்பர் அப்படின்னு டைப் பண்ணி சப்மிட் ரிவ்யூ அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ புக் டிக்கெட்ஸ் டு ரேட் திஸ் மூவி அப்படின்றாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ரேட்டிங்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேட்டருக்கு அதாவது நீங்கள் புக் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ரேட்டிங் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது நீங்கள் மூவி வந்து புக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் ரேட்டிங் கொடுக்க முடியும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பைடர்மேன் வந்து ஆஃபர் வந்து 149 rupees ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் கேஸ்ட் மெம்பர்ஸ்லாம் நம்ம சொல்லியாச்சு. அண்ட் டாப் ரிவ்யூஸும் இருக்குது. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா 252K அதுக்குள்ளே ரிவ்யூ வந்துட்டு இருக்குது. பட் RRRக்கு இப்போ தான் 250 வந்திருக்கு. அண்ட் தென் வந்து நம்ம பீஸ்ட்டுக்கு 200K ரிவ்யூஸ் இருக்குது. ஓவரால் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா 876K ஓட்ஸ் இருக்குது. அதாவது ஓட்டு ரிவ்யூ சொல்ல, நான் இது ரிவ்யூ தனியாக பேசியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து கீழே புக் டிக்கெட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆப்ஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வேணுமா, இல்லை தமிழில் வேணுமா, தெலுங்கில் வேணுமா, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 2Dயா 3Dயான்னு கேட்டிருக்காங்க. நம்ம RRR எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ RRR கிளிக் பண்ணி புக் டிக்கெட்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் 2Dயில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் வந்து தெலுங்கில் 3D இருக்குது. ஸோ நான் தமிழ் 2D அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெட்னஸ்டே. ஸோ வந்து நம்ம இப்போ மாற்றிக்கலாம். அதாவது நாளைக்கு வெட்னஸ்டே, இன்றைக்கி முடிஞ்சு. ஸோ நாளையிலேருந்து இருக்குது. ஸோ RRR வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு PVRல மட்டும் தான் ஓடுது. அதாவது PVRல மட்டும் தான் ரன் ஆகிட்டுருக்கு இந்த படம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது தான் அவைலபிளாக இருக்குது. அந்த கேன்சலேஷனும் அவைலபிள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஐநாக்ஸ் தேட்டர் பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஐநாக்ஸ் அப்படின்ற ஒரு தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சலேஷன் அவைலபிள் இல்லை அப்படின்றதுனால அது மென்ஷன் பண்ணல. ஸோ சில தேட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, PVRல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் level 45 AM அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். as per the state government guidelines in order to enter the cinema it is mandatory to have COVID-19 வேக்சின். அதாவது 1 dose போட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 yearsக்கு இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஃபுட் அண்ட் பிவரேஜ், அதாவது குளிர்பானங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலௌடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ரிக்வயர்ட் ஃபார் சைல்டு 3 years and above. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சைல்டு இயர்ஸ் வந்து 3 yearsக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா டிக்கெட் ஃபார் A rated மூவி ஷுட் நாட் பி பர்ச்சேஸ்ட் ஃபார் பீப்புள் அண்டர் 18 years. அதாவது ஏஸ்
மூவி வந்து பார்த்தீங்கன்னா U/A அப்படின்லாம் இருக்கும். ஸோ ஏ ரேட்டட் மூவிஸ்லாம் வந்து 18 இயர்ஸ் உள்ள இருக்காங்களா கிடையாதுன்றாங்க. அண்ட் தென் டிக்கெட் ஒன்ஸ் பர்ச்சேஸ் cannot be exchanged or adjusted or transferred for any other show. அதாவது வந்து இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், இல்லை இன்னொரு நாள் மாற்றணும் அப்படின்னு நினச்சா முடியாது. பட் சில தேட்டரில் வந்து கேன்சல் மட்டும் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் வந்து எக்ஸ்சேஞ்செலாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஹேண்ட்பேக்ஸ், லேப்டாப்ஸ், கேமரா, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸ்மோக்கிங் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் பெர்மிட்டட். அண்ட் தென் வந்து பீப்பிள் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால், ட்ரக்ஸ் வில் நாட் பி அலோடு. அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே புரியும். அந்த சினிமா ரிசர்வ்ஸ் த ரைட் ஆஃப் அட்மிஷன். அண்ட் வந்து ஐட்டம் லைக் லேப்டாப், கேமரா, கத்தி போன்ற இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் கேரி பேக்கு, ஈட்டபிள்ஸ், ஹெல்மெட்ஸ், ஹேண்ட் பேக்ஸ் ஆர் நாட் அலோட் அப்படின்றாங்க. அண்ட் தென் ஃபார் 3D மூவி டிக்கெட் ப்ரைஸ் இன்க்ளூட் சார்ஜஸ் டுவர்ட்ஸ் யூசேஜ் ஆஃப் 3D கிளாஸ். அதாவது 3D கிளாஸஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பிடிப்போம் அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சீட் லேஅவுட் பேஜ் ஃபார் PVR சினிமாஸ் இஸ் ஃபார் ரெப்ரசன்டபிள் பர்பஸ் ஒன்லி அண்ட் ஆக்சுவல் சீட் லேஅவுட் மைட் வேரி. அதாவது வந்து சீட் லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா PVR சினிமாஸ்க்கு வந்து பர்பஸ், அதாவது ரிப்ரசன்டேஷன் பர்பஸ் ஒன்லி இருக்கும். அண்ட் ஆக்சுவல் சீட் லேட் வந்து இல்லைன்றாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வித் ஃபீவர், அதாவது பாடி டெம்பரேச்சர் 19 பாயிண்ட் மேலே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கஃப் வில் நாட் பி அலோடு. ஃபீவர் இருக்கவங்களாம் அலோட் கிடையாதுன்றாங்க. அண்ட் ஃபார் சேஃப்டி பர்பஸ் வேரிங் மாஸ்க் இஸ் மேண்டட்ரி அப்படின்றாங்க. பட் ஆக்சுவலாக இதெல்லாம் இப்போதைக்கு இது பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் இந்த ரூல்ஸ்லாம் படித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் மேலே இருக்க லைன் படிச்சுக்கோங்க. 1 டோஸாவது போட்டிருக்கணும். வேக்சினேஷன் இஸ் மஸ்ட். அண்ட் தென் அக்செப்ட் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் உள்ளே போகிறீங்க. அப்புறம் 4 பேர் வந்து அவங்களே கேட்பாங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் வந்திருக்கீங்க அப்படின்ற அவங்களுக்கான ஒரு இதுதான். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மெனி சீட்ஸ் வேணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 10 சீட்ஸு. ஸோ வந்து நம்ம வந்து இப்போ 2 சீட் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரைம் வந்து 165. அண்ட் தென் வந்து கிளாசிக், அதாவது 60 ரூபீஸில் இருக்கும் PVRல ஃப்ரண்ட் ரோ மட்டும். ஸோ அது வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டுருக்கு. ப்ரைம் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிக்கெட் 165 போகுது RR. இப்போது பார்த்தீங்கன்னா லெட் செலக்ட் சீட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாசிக் 60 ரூபீஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது வந்து ப்ரைம், அதாவது 165. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஆல் ஐஸ் திஸ் வே ப்ளீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தேட்டர் சீட்டு. நம்ம இங்கே இப்படி உட்காந்து தான் பார்ப்போம். ஸோ நீங்கள் தலைகையில் இருக்குன்னு நினச்சிக்க வேணாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மிடில் ரோ கிடையாது. ஸோ வந்து லெஃப்ட் ரைட் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து 9-10 அப்படின்னு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிடிலாக இருக்கும். ஸோ 9-10 கொடுத்துக்கலாம். ஓகே, 9-10 செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பே ருபீஸ் 330. 1 டிக்கெட் வந்து 165. ஸோ 160 பார்த்தீங்கன்னா வந்து 320 அண்ட் +5 பார்த்தீங்கன்னா 330 ரூபீஸ் கரெக்டாக வருது. ஸோ பே ருபீஸ் 330 கொடுத்தா சார்ஜஸ் தனியாக பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சார்ஜஸ் நெக்ஸ்ட் பேஜ் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன், காம்போஸ், ஸ்நாக்ஸ், குளிர்பானங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா யூமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கேட்குது. ஸோ அதை அப்டேட் பண்ணுறதும் அப்டேட் பண்ணிவிடுங்க. இது ஃபஸ்ட் டைம் கேட்குறது, ஏன்னா நான் இது வரைக்கும் ஆர்டர் பண்ணல. ஸோ அதனால் கேட்குது. அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஃபீஸ், அதாவது GST டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18% பிடிக்கிறாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 330 டிக்கெட் ப்ரைஸ். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 56 ரூபீஸ் சார்ஜஸ். அண்ட் தென் 2 ரூபீஸ் ஏதோ ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்டர் போடுறதுனால 2 ரூபீஸ் குறைஞ்சி டோட்டலாக 388 ரூபீஸ் கிடைக்குது. அப்படின்னா ஆக்சுவல் டிக்கெட் ப்ரைஸ் 390. அண்ட் தென் சூஸ் பேமெண்ட் மெத்தட் வந்து UPI டெபிட் கார்டு அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது கேன்சல் பண்ணுறவங்க படித்து பார்த்துக்கலாம். Total 3 bookings can be cancelled in 30 days. And then non-refundable charges, internet handling fees, book a smile amount and payment gateway charges are non-refundable சொல்லியிருக்காங்க. Cancellation fees வந்து 25% of base ticket price if cancellation is done up to 2 hours before the show. 2 ஹவருக்கு முன்னாடி பண்ணால் 25% of base ticket வந்து cancellation பண்ண முடியும். 50% of base ticket price if cancellation is done between 20 minutes to 2 hours before the show. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் ஆர்டர் மட்டும் முடிச்சிடலாம். அண்ட் தென் ரீஃபண்ட் ரூல்ஸும் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கு தனி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் கொடுத்துட்டு பே ருபீஸ் 38 கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக பே ஆகிட்டு நம்ம சீட் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்ம சீட்டை கன்ஃபார்ம் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம் 9-10 அப்படின்றது புக்குடு அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கு மேலே இருக்க சீட்ஸ்லாம் பாருங்கள் 1, 2, 3லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளால் புக் பண்ண முடியாது. ஏன்னா இது ஆல்ரெடி புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த 9-10 வந்து புக் பண்ண பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலர் ஆகி, ஃபார் எக்ஸாம்பிள் 11-12 பாருங்கள் ஆல்ரெடி புக் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த கலரில் வந்து 9-10 சேஞ்ச் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம புக்கிங் டிக்கெட்ஸ் வந்து எப்படின்றது. அண்ட் தென் 2 டிக்கெட்ஸ் வந்து நம்ம மாற்றணும்னா இங்கே மேலே பென்சில் மாதிரி இருக்குது, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிம்பிளாக வந்து எப்படி வந்து நம்ம புக் பண்ணுறது டிக்கெட்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ வந்து RR வந்து லிமிட்டட் தேட்டர்ஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ KGF எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ 2D தமிழில் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் வந்து நிறைய தேட்டர்ஸில் வந்து KGF அவைலபிளாக இருக்குது. லக்ஷ்மி, கேலக்ஸி, PVR, ஐநாக்ஸ் அண்ட் அப்சரா, வீனஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா சில டைமிங்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணி
நம்ம டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது டியூஸ்டே, அதாவது இன்றைக்கி தான், சாரி, ஓகே, இன்றைக்கி வந்து அவ்வளோ நைட்டு மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ 11:30 PM நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, 3 செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கேலக்ஸி 3 செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சீட் புக்கிங்ஸ் வந்து ஒவ்வொரு தேட்டர் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ இந்த தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் சீட்ஸ் ஆர் அதே மாதிரி தான், ஆல் ஐஸ் திஸ் வே ப்ளீஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட், ரைட் அண்ட் தென் மிடில் ரோ, மொத்தம் 3 ரோ இருக்குது. பட் நம்ம ஆர்ஆர் பார்த்தது வந்து வெறும் வந்து லெஃப்ட் ரைட் தான் பார்த்தோம், மிடில் ரோ இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் சில தேட்டரில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது பெரிய தேட்டர் கேலக்ஸி. ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகுது. அண்ட் தென் ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா 130 அப்படின்னு போட்டிருக்காங்க ப்ரீமியமு. அண்ட் தென் வந்து எலைட்டில் வேணும், இன்னும் மேல் ரோவில் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட போகிறவங்க 150 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் நான் 2 டிக்கெட்ஸ் ஆல்ரெடி கொடுத்ததுனால 2 டிக்கெட்ஸில் இருக்குது. ஸோ நான் இப்போ லெவல் 12 அப்படின்னு கிளிக் பண்ணி பேர் ₹260 கொடுத்தா, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாப்கார்ன் ஏதாவது வேணுமான்னு கேட்கும். பட் இந்த தேட்டரில் அவைலபிள் இல்லை ஆன்லைன் புக்கிங். ஸோ அதனால் இதில் கேட்கல. அண்ட் தென் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹47, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ₹300 வருது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பே ₹309 அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக பே ஆகிடும். ஸோ சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஒரு புக்கிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். கேன்சலேஷன் ரூல்ஸை வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஷோராக போடுறேன். அண்ட் தென் வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சில தேட்டருக்கு ABCD இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிக்கெட் புக் பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னா 6ல் சீட் 21 to 24 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை 6ல் 11 to 14 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 6னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக இந்த தேட்டரில் வந்து இங்கே பார்க்கலாம், ஃப்ரண்ட் ரோவில் 6னா எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் முன்னாடியே கூட நீங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆன்லைன் புக்கிங் பண்ணாமல் ஆஃப்லைன் புக்கிங் பண்ணிங்கன்னா எங்கே இருக்கும்னு தெரியல இந்த தேட்டரில் 6 அப்படின்றது நீங்கள் முன்னாடியே ஃபேமிலியோட போகணும், அங்கே போய் தேட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா புக் மை ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி சினிமா கிளிக் பண்ணி ஓகே உங்களுக்கு 3 o'clock ஷோவா, அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு கீழே வந்து 6னா வந்து ஃப்ரண்ட் ரோவில் முன்னாடி 3rd அப்படின்ட்டு தெரிஞ்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போய்க்கலாம். இல்லை சில பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்குனே இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த தேட்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் வரும் லைக் பண்ணது. அண்ட் தென் வந்து வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை என்னோடய 2D வந்து நான் 3D மாற்றணும் அப்படின்னு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த படத்துக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக் மை ஷோவில் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றது நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த புக் மை ஷோவில் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேட்கலாம். ஸோ இதே போல் ஒரு சூப்பரான கண்ணில் சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே சேஃப். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை கைஸ், ஸ்டே டியூன்.